ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். ஆறுமுகமும் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். அப்பன் முருகர் எப்பவுமே நம்மள ஏறுமுகமா நம்மளுடைய வாழ்க்கை மாற்றி கொடுப்பாரு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அப்படின்னும் போது எப்பவுமே ரிப்பீட்டடா வர டவுட்ஸ் நிறையவே வந்துச்சு. ஸோ அதுல நான் சார்ட் அவுட் பண்ணி முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோல நான் சொல்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமா சக்தி விரதம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் என்னன்னா, தினமும் தலை குளிக்கணுமா? 48 நாள் நம்மளால டெய்லி தலை குளிக்க முடியாது. ஆனா அந்த மாதிரியும் இருக்காங்க. இப்ப எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான்னா வீக்லி 2 days தான் குளிப்பேன். எனக்கு அதுக்கு மேல குளிச்சா செட் ஆகாது. ஓகேங்களா? ஆனா என் ஹஸ்பண்ட் நேச்சுரலாவே டெய்லி அவங்க தலை குளிச்சே பழக்கமானவங்க அவங்க ஃபேமிலியில. அதனால அவர் டெய்லியுமே குளிக்கிறது அப்படின்னா தலைக்கு தான் குளிப்பார். ஸோ அவருக்கு அது ஈஸியா பாசிபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 48 நாளுமே டெய்லி தலை குளிச்சா செட் ஆகும் அப்படின்னா பாருங்க. அப்படி இல்லை, எனக்கு உடம்பு செட் ஆகுது அப்படின்னும் போது முக்கியமான நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, இந்த 48 நாள்ல வர முக்கியமான நாட்கள் எல்லாமே நீங்க தலை குளிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடாமா? இப்ப நம்ம 48 நாள் விரதம் அப்படின்னாலே நான்வெஜ் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம முருகரை முருகர் அப்படியே முழுசா நம்பி நம்ம விரதம் ஆரம்பிக்கிறோம். அவர் நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இன்னொரு கொஸ்டின் வரும், என்னன்னா நான்வெஜ் சமைக்கலாமா? ஏன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, இல்ல நம்ம தவிர மற்றவங்க விரதம் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்க 48 நாள் இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி அந்த 7 நாள் இருக்கியா, மகா கந்த சஷ்டி விரதம், அந்த 6 நாள் நான் சொல்ல மாட்டேன், 7 நாள், அந்த 7 நாள் நம்ம நான்வெஜ் சமைக்கவே முடியாது. ஓகேங்களா? ஆனா இப்ப குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பா சமைச்சு ஆகணும், கட்டாயமா பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப எப்படின்னாக்க, எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க நான் கண்டிப்பா முட்டையாவது சமைச்சு தருவேன். ஓகேங்களா? நாங்க 2 பேர், நானும் என் ஹஸ்பண்டும் விரதம் இருக்கோம். ஆனா குழந்தைங்க இந்த டைம்ல சாப்பிட்டுதான் ஆகணும், அவனுக்கு குழந்தைக்கு எது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னும் போது நான் முட்டை சமைப்பேன். எப்பயாவது அவங்களுக்கு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னும் போது நான் வேற ஏதாவது நான்வெஜ் எடுத்து தருவேன். ஓகேங்களா? ஆனா நாங்க 2 பேர் சாப்பிட மாட்டோம். அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாமா? இந்த விரதம் அப்படின்னும் போது நம்ம கணவன் மனைவி சேர்ந்து இருக்க கூடாது. ஆனா இதுல ஒரு சில கேசஸ் இருக்கு. என்னன்னாக்க, நம்ம அப்ப முருகர்கிட்ட நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம வேண்டும். ஓகேவா? ஆனா நம்மளோட சுச்சுவேஷனை அவர் எப்பவுமே புரிஞ்சுப்பார். எப்படின்னா, நான் 6 வருஷம் குழந்தை இல்லாத போது நான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா தெரியும். இங்க 70% ஆஃப் மக்கள் குழந்தை வேணும் அப்படின்றதுனால தான் அப்பன் முருகர்கிட்டயே நிறைய விரதங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த 48 நாள்ல சைக்கிளிங் வரும். அந்த டைம்ல டாக்டர் கண்டிப்பா இருந்தே ஆகணும்ன்ற ப்ரொசீஜர் கொடுத்திருப்பாரு. IVF ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப அந்த டைம்ல கான்டாக்ட் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது நமக்கு அது கண்டிப்பாவே தெரியும். சோ அந்த மாதிரி வேற வழியே இல்லை, கட்டாயமா இருந்தே ஆகணும் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லை, அப்புறம் முருகர் கிட்ட போயிட்டு உட்கார்ந்து, முருகா எனக்கு இது வேற வழி இல்லை, ஆனா இந்த டைம் எங்களுக்கு இந்த குழந்தைய நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வேண்டிட்டு நீங்க இருந்து பாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலைல கண்டிப்பா எழுந்து தலை குளிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு நீங்க வழக்கமான விரதத்தை ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ நம்மளால நார்மலான ஒரு வேண்டுதலுக்காக ஏதோ ஒரு கடன் அடையணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம அந்த 48 நாளும் விரதம் அப்படிங்கிற ஒண்ண ஃபாலோ பண்ணி இருந்தேதான் ஆகணும். ஓகேங்களா? இல்ல நான் குழந்தைக்காக இருக்கேன், அதுவும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், நான் கட்டாயமா இருந்தே ஆகணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இருங்க. இல்ல நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகல, நாங்க கண்டிப்பா நடக்கணும்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க நீங்க இருக்காம 48 நாளும் கணவன் மனைவி 2 பேருமே முடிஞ்சா விரதம் இருங்க, கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? அதுல அவரால் இருக்க முடியல அப்படின்னா கட்டாயப்படுத்த வேணாம், நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முருகர் கிட்ட நம்ம எப்படி கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்க. முழு நம்பிக்கையா கேட்டோம்னா கொடுப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? நம்பிக்கையோட கேளுங்க, கண்டிப்பா தருவார். இன்னொன்னு என்னன்னா, ஸ்லிப்பர் போடலாமா? இப்போ மாலை போட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஸ்லிப்பர் போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மாலை அணிஞ்ச பிறகு நம்மளால ஸ்லிப்பர் எல்லாம் போட முடியாது. ஆனா இப்ப நம்ம ஆபீஸ் போகணும், ஷூ கம்பல்சரி போட்டுட்டு போகணும். அதுக்கப்புறமா டெய்லி நம்ம வெளியே எங்கேயாவது நடந்து போயிட்டு லாங்ல போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்லிப்பர் போடலாமா அப்படின்றத நான் மேக்சிமம் ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா மகா கந்த சஷ்டி எப்பவுமே நாங்க ஸ்லிப்பர் போட்டுதான் வெளியே போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால
ஸ்லிப்பர் போடலாமான்னாக்க ஒருவேளை மாலை போட்டீங்கன்னா ஸ்லிப்பர் போடுவேன். சில பேர் 48 நாளும் மாலை போட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மாலை போட்டிருந்தா ஸ்லிப்பர் போட தேவையில்ல, மாலை போடலைன்னா ஸ்லிப்பர் போடலாம். சரி, ஓகே. மாலை போடணுமா அப்படின்னா அது ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 48 நாள் மாலை போட்டு நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்றவங்க மாலை போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தை பூசத்துக்கு நம்ம மாலை போடுவோம், ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ மாலை போடணும் அப்படின்னா மகா கனசஷ்டிக்கு ஒண்ணு நம்ம கலசம் வைப்போம், அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறு கட்டுவோம், காப்பு கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கு. ஆனா மாலை போடுறது அப்படின்றது யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு, டீ குடிக்கலாமா? ஆமாங்க. இந்த 48 நாள் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா பகல்ல தூங்கக்கூடாது. ஏன்னா விரதம்னு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இதெல்லாம் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும், ஓகேங்களா? ஒரு சில விஷயம் சாக்ரிஃபை பண்ணாதான் அது விரதம். ஒண்ணு, பெட்டு மேல தூங்குறது. இப்ப பெட்டு மேல தூங்குறதுன்னா எனக்கு 2 குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க, அவங்க தரையில போட்டா தூங்க மாட்டாங்க. சோ அப்ப நான் கம்பல்சரி பெட்டு மேல படுத்துதான் ஆகணும், ஓகேங்களா? ஆனா நான் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேக் பெயின் எல்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலா நல்லா இருக்கேன், விரதம் இருக்கேன்னா விரதம் இருக்கிறதுக்காக நீங்க தரையில படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அந்த 6 நாள் நம்ம பெட்டு மேல படுக்க மாட்டோம். எப்படின்னாக்கா அந்த 7 நாள் நம்ம பெட் மேல படுக்காம வெறும் தரையில, சில பேர் பெட்ஷீட் ரெகுலரா இருக்கவங்க பெட்ஷீட் வச்சிருப்பாங்க, அது மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம். புது பெட்ஷீட் அதுக்காகவே வச்சுட்டு இதை போட்டு படுத்துனா படுத்துப்பாங்க, இல்ல வெறும் தரையிலுமே படுக்கிறவங்க இருப்பாங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பெட் மேல படுக்கணும் அப்படின்ட்டு உங்களால உடம்பு முடியாத காரணத்தினால வேணா பெட் மேல படுங்க, அப்படி இல்லைன்னா வெறும் தரையில படுங்க. அது நமக்கு விரதம் இருக்குன்ற எண்ணத்தை நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம விரதம் இருக்கும், நம்ம முருகரை நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஒரு விஷயத்துக்காக இருக்கும், இது அப்ப முருகர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் டீ குடிக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு இந்த 48 நாள் நம்மளோட ஏதாவது ஒரு ஹேபிட்டை விடணும் இல்லையா? இந்த ஸ்மோக் பண்றது, குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம விரதம் இருக்கும் அந்த டைம்ல நம்ம இதை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க டீ குடிக்கலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 48 நாள் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா விட முடியும், டீ குடிக்காம இருங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். அதுக்கு பதில் நீங்க பால் குடிக்கலாம், காஃபி, டீ அந்த மாதிரி எதுவுமே குடிக்காம வெறும் பாலோ இல்ல ஜூஸோ குடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்ல பழமா சாப்பிட பாருங்க. இதுல ஒருவேளை விரதம் இந்த 48 நாள்ல 7 நாள் விட்டுட்டீங்கன்னாக்க அந்த 41 நாள் ஒருவேளை விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க. அதாவது காலையில சாப்பிடாம இருக்குது, இல்ல மதியம் சாப்பிடாம இருக்குது, இல்ல நைட்டு சாப்பிடாம இருக்குது, அந்த மாதிரி ஒருவேளை உங்களால அவாய்ட் பண்ணிட்டு 48 நாள் இருக்க முடியும்னா இருங்க. அப்படி இல்லை எங்களால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க நான்வெஜ்ஜை மட்டும் விட்டுட்டு விரதம் இருங்க. ஆனா டெய்லி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவம் எழுதுறது, இல்ல சொல்றது, கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது. குழந்தைக்காக இருக்கீங்க இல்ல வேற நோய் தீரணும்னா கண்டிப்பா அதுக்கான திருப்புகள் எடுத்து படிச்சு பாருங்க. ஆண் குழந்தை வேணும்னா அதுக்கான திருப்புகள் எடுத்து, ஓகேங்களா? அந்த மாதிரி திருப்புகள் படிங்க, ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கேளுங்க, நானே எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போடுறேன். நம்பிக்கையோட இருங்க, 48 நாளும் இருந்து பாருங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. முடிஞ்சா ஒரு புதுசா ஒரு பேப்பரோ ஒரு டைரியோ எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி 108 வாட்டி ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதுங்க. 6 முகமும் அருளிடும் அனுதினமும் 7 முகமும் ஏறிட்டு சொல்லிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரும். அது இல்லாம யாரிடமும் கோவப்படாம இருங்க, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அந்த டைம்ல கோவங்கள் நிறைய வரும். நம்ம விரதம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புனா அன்னைக்குதான் நிறைய பிரச்சனை வரும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும், கிளம்பவே முடியாது. அது மாதிரிதான் இந்த 48 நாள் விரதம் போனா அந்த விரதத்தை கெடுக்கிறதுக்கும் பல விஷயம் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நான்வெஜ் சமைப்பாங்க, அந்த வாசனை நமக்கு எங்க பார்த்தாலும் பிரியாணி தட்டி தட்டி தூண்டும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நம்ம விரதம் இருக்கும், நம்ம அந்த டைம் கடந்துதான் ஆகணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு நீங்க விரதம் பாருங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குங்க. நம்பிக்கையோட இருங்க, அப்புறம் முருகர் துணையா நிற்பாரு, உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை கொடுப்பாரு. நானும் உங்க கூடவே 48 நாள் விரதம் இருக்க போறேன். நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றது என்னால வீடியோ போட முடிஞ்சா கண்டிப்பா நான் போடுறேன், ஓகேங்களா? என்னால முடிஞ்சா வேல் பூஜை பண்ணுவேன், சக்கோணம் கோலம் போடுவேன், அதே மாதிரி விளக்கு நெய் தீபம் ஏற்றுவேன், வெத்தலை தீபம் ஏற்றுவேன். வெத்தலை தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? வெத்தலை தீபம் ஏற்றுவேன். ஆனா என்ன வேணாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு நான் வாங்கி கொடுக்கணுன்றது கட்டாயமா சார். என்னால செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுப்பேன், இல்ல நான் எங்கேயோ வெளியே போகிறேன்னா ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி தருவேன். அப்படின்னே முடியல அப்படின்னா ஒரு 4 குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட்டு, ஒரு பிஸ்கெட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி தரலாம், ஒரு பேனா, ஏதோ ஒண்ணு நம்ம கையில இருந்து ஒரு அன்பளிப்பு, ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பாருங்க, வாழ்க்கை மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறும், எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் அப்பன் முருகர், ஓகேங்களா?
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.